இந்திய அரசு அறிவித்துள்ள ஆதார் அட்டையை வாங்குவதற்குள் பொதுமக்கள் பலவாறாக அலைக்கழிக்கப்படுகின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசால் அனைத்து இந்திய மக்களுக்கும் தேசிய அடையாள அட்டையாக ஆதார் கார்டு என்னும் அட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் NRP எனப்படும் நேஷனல் பாப்புலேஷன் லிஸ்ட் எனும் தேசிய மக்கள் தொகை பதிவு அட்டை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதை பெறுவதற்கு தங்களிடம் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு சீட்டை கொண்டு வந்து காட்டி 6 வயதுக்கு மேற்பட்டுள்ளோர் புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவை செய்ய வேண்டும். புகைப்படம் எடுக்க வரும்போது அடையாள ஆவணங்களாக ரேஷன் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை கொண்டு வர வேண்டும். இவற்றை கொண்டு வருபவர்களுக்கு புகைப்படம், கருவிழி, கைரேகை பதிவு செய்யப்படுகிறது. அனைவரும் நேரில் வர வேண்டும் என்பதால் வயதானவர்களும் நோயாளிகளும் வேலைக்கு செல்வோரும் அவதிப்படுகின்றனர். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால, இந்தியன் கவர்மெண்ட் ஆதார் கார்டு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணதுனால எங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆதார் கார்டு வாங்கணுன்ற ஒரே நாங்கள் இந்த ஆதார் கார்டு சிஸ்டத்துக்காக வந்து வெயிட் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் காலையில இருந்து வெயிட் பண்ணும்போது நிறைய வயசானவங்கலாம் வராங்க. என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி அந்தந்த வார்டுல போயிட்டு அவங்கவுங்க பதிவு பண்ணி இந்த ஆதார் கார்டு கண்டிப்பா எல்லாரும் வாங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் பணியாற்றுபவர்களும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இன்றி தவித்து வருகின்றனர். ஒருவருக்கு அரை மணி நேரம் தேவைப்படும் நிலையில் அனைவரும் அவசரப்படுவதால் பிரச்சனை ஏற்படுகிறது. 149, 150 டிவிஷன்ல இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு 10 o'clock வந்து தங்கிக்கிறாங்க, வெளியே தங்கிக்கிறாங்க. 200 பீப்புள்ஸ் இங்க சூழ்ந்துடுறாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆளுக்கு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் ஆகுது. அதனால வந்து இது அவங்க லைஃப் கார்டு. அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையா தான் மக்கள் வந்து அவசரப்படாம பொறுமையா எடுங்க. அதே போல வந்து ஓட் ஐடி, பேன் கார்டு, என்னென்ன உங்கள்கிட்ட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருக்கோ எல்லாமே எடுத்துட்டு வாங்க. எதிர்காலத்தில் பெரிதும் உதவக்கூடிய இந்த அட்டையை பெறுவது குறித்த உரிய வழிகாட்டுதல் இல்லாததே பிரச்சினைக்கு காரணமாகிறது. உரிய அறிவிப்புகளோடு எளிதில் புரியக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும்.